காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வெண்ணிலாவ காப்பாத்தி வந்து கரெக்ட்டா கோர்ட்ல வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க அதே மாரி வந்து நம்ம குமரனும் வந்து வெண்ணிலாவோட மாமாவ கோர்ட்ல ஒப்படைக்கிறாரு. எல்லா எதிர்ப்புகளையும் மீறி அதே டைம்ல ரவுடீஸ் எல்லாம் வந்து மீறி 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்ப வெண்ணிலாவும், வெண்ணிலாவோட மாமாவும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கோர்ட்ல வந்து விஜய்க்கு வந்து சாதகமா சொல்றாங்க. இந்த மாரி விஜய் எதுவுமே பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான்ற உண்மைய வந்து சொல்றாங்க. எப்படி நடந்தது இந்த விஷயம் அப்படின்னும் சொல்லிர்றாங்க. இதையெல்லாம் கேட்ட கோர்ட் வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்து ஆணை வந்து பிறப்பிக்கிறாங்க. விஜய் வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து இந்த மாதிரி வெளியே வரதுக்கு காரணமே காவேரி தான். காவேரி தான் இந்த அளவு வந்து ரிஸ்க் எடுத்து விஜயை காப்பாற்றுறான்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்டாட்டி எனக்கு எப்போவுமே என்னை விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து காவேரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. காவேரி எங்கே போனா இங்கே தானே இருந்தான்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் ஆகும்போது காவேரி வருவா, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். காவேரி எப்படி வந்து இங்கே இல்லாமல் போயிடுவா, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை வெண்ணிலாவை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தாத்தா இருக்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வெண்ணிலாவோட மாமாவும் வந்து நாங்கள் செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நாங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட எல்லாக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி எங்கன்னு நீ தேடிட்டு இருக்கியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், காவேரி எங்கே இருக்க போகிறா, அவங்க வீட்டில் தான் இருப்பா, நான் போய் பார்த்தா அங்கே இருக்க மாட்டா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படின்னு. ஆமாம், காவேரி இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. நீங்கள் என்ன சொல்கிற வெண்ணிலா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? காவேரி எப்படி என்னை விட்டுட்டு போவா? அவள் ஏன் பொண்டாட்டி, என்னை விட்டுட்டு எக்காரணம் கூட போக மாட்டா, அவள் என்னை விட்டுட்டு இருக்கவும் மாட்டா. அதெல்லாம் நீ வந்து போடுற தப்பு கணக்கு. நான் வந்து நானும் உன்னையும் ஒன்றா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பிரியப்பட்டு வந்து இந்த ஊரை விட்டு போயிட்டா, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து வாழ சொன்னா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, காவேரி அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது, காவேரி பற்றி இப்படிலாம் பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், காவேரி என்றைக்குமே என்னை விட்டு தரமாட்டா அப்படின்றாரு. விட்டு தந்துட்டா, எனக்காக விட்டு தந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெண்ணா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. சாரி விஜய், உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் காவேரி வந்து விட்டு தந்துட்டா. அப்போது நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் காவேரி இப்படிலாம் பண்ணாளா? அப்போவே அவள் என்கிட்ட வந்து சொன்னா உங்களை உள்ளே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி இப்படி அர்ஜென்ட் பட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இங்கே வந்து விஜய் வந்து கேட்குறாரு வெண்ணிலா கிட்ட, இங்கே பாரு வெண்ணிலா, என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இதுக்கப்புறமா அவன் என்ன நடக்க போகிறதும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, காவேரி தான் என் வாழ்க்கை, அவள் இல்லாமல் என் வாழ்க்கை என்றைக்குமே இருக்க முடியாது, என் குழந்தை வேணும் எனக்கு, என் காவேரி வேணும், ப்ளீஸ் வெண்ணிலா தயவு செய்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லணுன்னே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் விஜய் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, அப்போது காவேரி கூட வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க இல்லையா, ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி வெண்ணிலா, நான் இதை சொல்ல முடியல, அப்போது காவேரிக்கும் உங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து விளக்க பார்த்தீங்களா, அப்போது உங்கள் மனசில் வந்து நான் தான் இருக்கடான்னு கேட்குறேன். இல்லை இல்லை வெண்ணிலா, நீ தப்பு கணக்கு போடுற, காவேரி எப்போ வந்து எனக்கு ஒய்ஃப் ஆனாலோ அப்போ நான் அவளை விரும்ப ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எனக்குள்ளே வந்துட்டா, அதுக்கப்புறம் நான் உன்னை மறந்தே போயிட்டேன், இப்போ கூட உன் மேலே இருக்க பரிதாபத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி என் மனசு ஃபுல்லாக உன்னோட உடம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே காவேரி மட்டும்தான் இருக்கா, அவள் மட்டும்தான் இருக்க முடியும், காவேரி வேணால் என்னை விட்டு கொடுத்துடலாம், ஆனால் அவளை நான் எக்காரணம் கூட விட்டு தர மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணிலா அப்படியே வந்து அழுதபடி உட்காடுறாங்க. உடனே வந்து எனக்கு தெரியும் விஜய், நீ இதை தான் சொல்வேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், காவேரி வந்து என்கிட்ட சொன்னா, உன்னோட விஜய் நான் வந்து உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனால் நீ என்னோட விஜய் இல்லை, நீ காவேரியோட புருஷன் விஜய் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் அப்படியே அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு வெண்ணிலா, உங்ககிட்ட தயவுசெய்து காவேரி பண்ண சத்தியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து காவேரியை மன்னிச்சிடு ப்ளீஸ், அந்த சத்தியத்துக்காக என்னை பழிவாங்கிடாத, என்னையும் என் குழந்தையும் ஒய்ஃபையும் என்கிட்டேருந்து பிரிச்சிடாத, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஏன் இப்போ கூட உன் கண்ணு முன்னாடி உன் அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போனாங்கள்ல, அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அந்த மாதிரி தானே இப்போ எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் அது அப்பா இல்லாமல் வளரணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வெண்ணிலா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சொல்லு வெண்ணிலா, உனக்கு அப்படி இருந்தால் பரவாயில்லையா, அந்த குழந்தை வந்து அப்பா இல்லாமல் வளரணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணிலா, நான் அப்படிலாம் சொல்லலை, இங்கே பாரு வெண்ணிலா, காவேரி புரியாமல் நடந்துக்கிறா, அவளை பொறுத்த வரைக்கும் அவள் கூட நான் இருந்தேன்னா நான் கஷ்டத்தை தான் அனுபவிப்பேன்னு அவள் நினைக்கிறா, அதனால தான் இப்படி வந்து ஒரு விஷயமா பண்ணிட்டா, முட்டாள்தனமாக பண்ணிட்டா, மனசார எக்கார கூட விட்டு தர மாட்டா, ப்ளீஸ் வெண்ணிலா அவள் எங்கே இருக்கான்னு சொல்லணுன்னா, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒத்துக்கிறாங்க.